ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிவ் யுத்தனேஷியாவுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. நம்ம 191ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? காமன் காஸ் கேஸ்ல வாட் இஸ் ஆக்டிவ் யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியா, அந்த டிஃபரன்ஸ் என்ன, அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா பண்றதுக்கு கைட்லைன்ஸ் என்னங்கிறது சுப்ரீம் கோர்ட் வந்து டீடைல்டா கொடுத்தாங்க. பிரைமரி ரிவ்யூ போர்டு, செகண்டரி ரிவ்யூ போர்டு, ரெண்டு ரிவ்யூ போர்ட்லையும் கிளாரிட்டி வந்த பிறகு, அப்ரூவல் கொடுத்த பிறகு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அப்ரூவலோட, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரோட சூப்பர்விஷன்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாசிவ் யுத்தனேஷியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டீடைல்டு கைட்லைன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம் சில மாதங்களுக்கு முன்னாடி 191ல. நீங்க நான் பார்த்துட்டு வந்தேன் அந்த நம்பர். ஸோ அதுல முதல் இதுவா ஹரிஷ் ராணா அப்படிங்கிற ஒருத்தருக்கு பாசிவ் யுத்தனேஷியா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஹி வாஸ் இன் வெஜிடேட்டிவ் ஸ்டேட். அவருக்கு வந்து கான்சியஸ் எல்லாம் போயிட்டு, ஆனால் உயிர் மட்டும் இருந்தது. ஸோ ஒரு 13 வருஷமா அவர் வந்து பெட் ரிடனாக இருந்தார், விதவுட் எனி ரெஸ்பான்ஸ். ஆனால் உயிர் மட்டும் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என் பண்ணிக்கலாம்னு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸ் முடிவு பண்ணி பிரைமரி போர்ட், செகண்டரி போர்ட் ரெண்டு ரிவ்யூ பண்ணி அப்ரூவல் கொடுத்தோன்னே கோர்ட்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. அதான் வந்து இந்தியாவுடைய பாசிவ் யுத்தனேஷியாவில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிற கேஸ் ஹரிஷ் ராணா. ஸோ அந்த பாசிவ் யுத்தனேஷியானா என்ன, ஆக்டிவ்னா என்னங்கிறத நீங்கள் போய் படிங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுத்துலையும் படிக்கணும். மெயின்ஸில் GS2லையும் பாலிட்டிலையும் வரும், எத்திக்ஸ்லையும் வரும். யூத்தனேஷியாங்கிறது ஒரு எத்திக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கேன் வி டூ? ஸோ ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்டிவ் யூத்தனேஷியானா டாக்டரே வந்து ஊசி போட்டு கொள்றது, பிகாஸ் ஆஃப் தேர் மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்களோட கன்சென்ட்டோட, ஃபேமிலியோட கன்சென்ட்டோட டாக்டர். ஸோ அதான் ஆக்டிவ் யூத்தனேஷியா. ஆக்டிவ்னா ஒரு ஆக்டிவ் ஆக்ஷன் இருக்கு. பாசிவ் யூத்தனேஷியானா என்னதுன்னா, ஒரு உயிர் வந்து போக போகுது, ஆனால் போக போகிற உயிரை நம்ம ஒரு மெடிக்கல் டிவைஸோட கனெக்ட் பண்ணி ஒரு மெடிக்கேஷனால பிடிச்சி வச்சிருக்கோம். மெடிக்கேஷனை நம்ம ரிமூவ் பண்ண உடனே அந்த உயிர் வந்து திரும்ப வந்து நேச்சுரலாக போக வேண்டிய பாத்தில் போயிடுது. ஸோ நேச்சுரலாக போக வேண்டிய உயிரை நேச்சுரலாகவே போக விடுறது தான் பாசிவ் யூத்தனேஷியா, வித்தவுட் கிவிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்.